Unit exercise 5, 10 sum. A person standing at the junction of two straight line paths represented by the equation 2x minus 3y plus 4 equal to 0 and 3x plus 4y minus 5 equal to 0 seek to reach the path of the whose equation is 6y minus 7y plus 8 equal to 0. Find the least time. Find the equation of the path that he should follow. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது, ரெண்டு லைன் இருக்குது. இந்த ரெண்டு லைனுக்கும் இந்த லைன் இங்கே ஒரு லைன் இருக்குது. இது ஒரு ஆங்கிள் பைசெக்டர்னு வச்சுக்கேன். ஆங்கிள் பைசெக்டர்னு வச்சுக்கங்க. இது ஒரு லைனு, இது ஒரு லைனு, இது ஒரு லைனு. இங்கே நிற்கிறான் அந்த ஆள். இங்கேருந்து அவன் இந்த லைனுக்கு இங்கே போய் இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்டில் போய் ஜாயின் ஆகணும். சரிங்களா? இங்கேருந்து இவன் இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்டில் போய் ஜாயின் ஆகணும். இப்போது இதோட ஈக்குவேஷன் என்னான்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு இது ரெண்டும் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை கண்டுபிடிப்பேன். ரெண்டு கோஆர்டினேட் கிடைக்குமா? ஒன்று. அப்புறம் இதோட M1 கண்டுபிடிப்பேன். இது பர்பண்டிகுலர் தானே இருக்குது. ஆங்கிள் பைசெக்டர்னாலே ரெண்டு சைடும் ஈக்குவலாக பிரியும் இல்லையா? அப்போ இது பர்பண்டிகுலரு. பர்பண்டிகுலர்னால் இது M1 கண்டுபிடிச்சிட்டாலே M2 கண்டுபிடிச்சிருவேன் இல்லையா? அப்போது ஒரு கோஆர்டினேட்டு, ஒரு M ஸ்லோப்பு, இது ரெண்டையும் வச்சு 1 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிருவேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டையும் படித்து இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறேன். பாருங்கள் சொல்யூஷன். ஃபஸ்ட்டு நான் ஈக்குவேஷன் என்ன எடுத்துக்கிறேன், 2x minus 3y ஈக்குவல் டு -4ன்னு எடுக்கிறேன். ஏன் இந்த ஈக்குவேஷனை இந்த 4ஐ கான்ஸ்டன்ட் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். இது ஈக்குவேஷன் 1. செகண்ட் பாருங்கள், 3x + 4y ஈக்குவல் டு 5. இதை நான் அங்கே கொண்டு போயிடுறேன். சரிங்களா? இதை அங்கே கொண்டு போயிடுறேன். இப்போ ரெண்டுத்துக்கும் ஈக்குவேஷன் 1, 2ன்னு பேர் வச்சுக்கிறேன். இப்போ XY கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதான் கோஆர்டினேட்ஸ். XY கண்டுபிடிக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஈக்குவேஷன் 1 எடுத்து 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்புறம் 2 எடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா இது 3ஆலையும் இது 2ஆலையும் மல்டிப்ளை பண்ணால் இது 6, இது 6 ஆகிடும். 2 ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். அதனால தான் இந்த ஏற்பாடு. இப்போது நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 6x minus 9y ஈக்குவல் டு -12. இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6x + 8y ஈக்குவல் டு 10. மைனஸ் இல்லை இல்லையா? மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 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 கேன்சல் ஆகிடும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும், -17y ஈக்குவல் டு -22. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா y ஈக்குவல் டு 22/17. y ஈக்குவல் டு 22/17. எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இதை வச்சு எக்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம், எக்ஸ் ஈக்குவேஷன் 1 எடுத்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஈக்குவேஷன் 2 எடுத்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஏன்னா ஒய்யை கேன்சல் பண்ணணும் இல்லையா? இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 ஆகிடும். இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 ஆகிடும். அதனால் 2 ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். அதனால தான் அந்த ஏற்பாடு. இப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8x minus 12y ஈக்குவல் டு -16. அப்புறம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9x + 12y ஈக்குவல் டு 15. மைனஸு ப்ளஸ்ன்னு இருக்குது. அப்போ டேட்டா கேன்சல் பண்ணிக்கலாம். இது 17x ஈக்குவல் டு -1. அப்போ x ஈக்குவல் டு -1/17. அப்போ எக்ஸோட கோஆர்டினேட் என்னது, -1/17 ஆச்சுங்களா? இப்போ 2 கோஆர்டினேட் கிடச்சிச்சு. இப்போ நான் இதை வச்சு M2 கிடச்சிச்சின்னா ரெண்டையும் வச்சு நான் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருவேன். M1 கண்டுபிடிக்கணும் அதை வச்சு. அப்போது இதோட M1 எப்படி கண்டுபிடிக்கலாம், M1 ஈக்குவல் டு -a/b இல்லையா? -a/b என்னது, -a, அதாவது -6 டிவைடட் பை ஏற்கனவே மைனஸ் இருக்குது -7. ரெண்டும் கேன்சல் பண்ணால் 6/7. M1 6/7. எனக்கு M2 தான் வேணும் இல்லையா? அப்போது இது பர்பண்டிகுலர் தானே, ரைட் ஆங்கிள் இல்லையா? பர்பண்டிகுலர். அப்போது M1 × M2 ஈக்குவல் டு -1. M1 6/7 × M2 ஈக்குவல் டு -1. இது அப்படியே மேலே போய் 7 மேலே போய்டும், கீழே 6 வந்துடும். அப்போ M2 ஈக்குவல் டு -7/6
-7/6. அப்போது m2 என்னது -7/6. இப்போ பாருங்கள், ஒரு கோஆர்டினேட் கிடச்சிச்சு, ஒரு ஸ்லோப்பு கிடச்சிச்சு. இது ரெண்டையும் வச்சு நான் 1 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். இப்போது ஒரு கோஆர்டினேட் என்னது -1/17, 22/17. அப்புறம் ஸ்லோப் என்னது -7/6. 1 பாயிண்ட் ஃபார்முலா என்னது y minus y1 equal to m into x minus x1. இது x1, இது y1. y minus 22/17 equal to m. m என்னது -7/6 into x minus 22/17. இப்போ என்ன பண்ணலாம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 17y minus 22 divided by 17 equal to, இங்கே பாருங்கள் -7/6. இது என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, 17x minus 22 divided by x1 y1. ஆமாம், இது 1 தானேப்பா, இது x1 அது 1. அப்போது இது தப்பு. ஏன் அப்படின்னா y minus y1 அது 22/17 equal to m into x என்னது minus of 1/17 இல்லையா, மைனஸ் இருக்கு இல்லையா. அப்போது y minus 22/17 equal to m into x plus 1/17. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போது இது எப்படி எழுதலாம், 17 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 17 y minus 22 divided by 17. m என்னது -7/6. இது 17x plus 1/17. வச்சுங்களா. இப்போது வந்துச்சு ஆன்சரு. இப்போ இந்த டினாமினேட்டர் ரெண்டுமே கேன்சல் பண்ணலாம், டைரெக்டாகவே பண்ணிட்டா மிச்சம் என்னது, மிச்சம் இது மட்டும் தான் இருக்குது. அப்போது 6 மல்டிப்ளை பண்ணிக்கலாங்க, கிராஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தால் என்ன வரும், 17y minus 22 into 6 equal to -7, 17x plus 1. ஆச்சுங்களா. இப்போது 6ஆல் மல்டிப்ளை பண்ணும். 6ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் பாருங்கள், 6 into 17 into 6. 17 into 6 என்னது 42. 2 4 2 4 6 10 102. 102 y minus 22 into 6 into 6 6 into 6 12 2 1 132 132 equal to -17 இல்லையா. ஏற்கனவே 106 கண்டுபிடிச்சிருக்கேன். 102 17 பண்ணால் 9 1 1 -119x. இது 6ஆல் மல்டிப்ளை பண்ணதுனால ஒரு 17 ஆட் பண்ணால் 7ஆல் மல்டிப்ளை பண்ண மாதிரி ஆகிடும். அதனால தான் அந்த மாதிரி பண்ணேன். அப்புறம் -7 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -7. இப்போ என்ன பண்ணலாம், இந்த எக்ஸெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா. கொண்டு வந்து என்ன பாருங்கள், 102y. இது இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன வரும், இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸ் இருக்குது, ப்ளஸ் ஆகிடுச்சுன்னா 9x. அப்புறம் -132 ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. மைனஸ் இந்த பக்கம் வச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ மிச்சம் என்னது, 119x ப்ளஸ் 102y மைனஸ் பண்ணால் இது 2, இது -125 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் ஈக்குவேஷன். அப்போ இதோட ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 119x ப்ளஸ் 102y minus 125 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் சம்.